நாங்கள் நிறைய உழைச்சிருக்கோம் அந்த கட்சியில், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்துலேயுமே கலந்துருக்கோம். ஆனால் அதுக்கான மரியாதை எதுவுமே எங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு நல்ல வழியில் போகிற மாதிரி எங்கள் சைடில் சொல்கிறேன், ஒரு நல்ல மரியாதை கிடைக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதனால இதில் இணைஞ்சிருக்கேன். கடந்த சில நாட்களாகவே பெரியார் பற்றிய பேச்சு அப்படிங்கிறது நாம் தமிழர்களுக்கு அது எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றிய கருத்து மற்ற கட்சிகள் இருக்கும்போது திமுகவை தேர்ந்தெடுத்துருக்காங்க. எனக்கு தோணுனது அதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த வழிகள் அவங்க கரெக்டான வழியில் போகிற மாதிரி ஒரு சிந்தனை எனக்கு இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த களத்தில் நின்று பார்த்து சந்தித்து மக்களை பேசுறது, அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் என்ன சொல்றேன். சார், இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு மாவட்ட செயலராக இருந்தீங்க. தொடர்ந்து அந்த கட்சியுடைய அடிப்படை கட்டமைப்புக்காக அந்த மாவட்டத்துக்கு பல வேலைகளை பார்த்துருப்பீங்க. திடீர்னு அந்த கட்சியிலிருந்து விலகிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, நான் முன்னரே விலகிட்டேங்க. 1.5 மாதத்துக்கு முதலே அறிவிச்சுட்டு சொல்லிட்டு தான் முறையாக விலகியிருக்கேன். இப்போ தலைவர் முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்கள் முன்னாடி இணையருக்காக இன்னைக்கு வந்திருக்கோம், இணைஞ்சிருக்கேன். இன்னைக்கு திமுகவை இணையறதுக்கான காரணம் என்ன? திமுகவில் இணைவதற்கான காரணம் சிறப்பான ஆட்சி நடக்குது, கட்டமைப்பு இருக்குது, வலுவான கட்டமைப்புகள் இருக்குது, மக்களிடத்தில் போய் சேர்றாங்க, கடினமான உழைப்புகளை மேற்கொள்கிறாங்க. பார்க்குற தினமும் மக்களை சந்திக்கிறது மாவட்ட செயலாகட்டும். இப்போ நான் வடக்கு மாவட்டத்தில் களமாடும் போது, நாம் தமிழர் கட்சியில் களமாடும் போது வடக்கு மாவட்ட செயலான ரவி அண்ணாவில் சிறப்பாக களமாடுவாங்க. காலையில் 7 மணிக்கு களத்தில் இருப்பாங்க, மக்களோட மக்களாக இருந்து களமாடுறாங்க. இரவு 11 மணி வரைக்கும் களமாடுறாங்க. அதுபோல் நம்மளும் மக்களுக்கு சேவை செய்ய தான் அரசியலுக்கு வர்றோம். நம்ம அது இல்லாமல் மக்களை விட்டு அந்நியமாக நிற்கும் போதும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு மக்களோட சேவை செய்யணும்னு திமுக நினைச்சது. தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியில். இப்போ பெரியார் எதிர்ப்பு அரசியல பேசுறாங்களே, அது காரணம் என்ன? நானே பெரியார் இயக்கத்தில் இருந்து தான் அவர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் மூலமாக பெரியார் இயக்கத்தில் பயணிச்சேன். நான் அதுக்கப்புறம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வரேன். 2016 தேர்தலுக்கு பிறகு தான் இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு வரணும். பெரியாரை இவர் இந்த அளவு விமர்சிக்கும் போது, பெரியாரை வேற இருப்பேன்னு சொல்லும்போது, அப்புறம் இவரை நாங்கள் இதுவரைக்கும் அண்ணனை நாங்கள் விமர்சதில்லை. இருந்த இடத்துல நம்ம எதை விமர்சனம் கூடாதுன்னு கடந்து போகிறோம். பெரியாரை இவர் விமர்சிக்கும் போது நாங்கள் அதையும் தாண்டி விமர்சிப்போம் தான் கருத்து. நான் உள்ள கூட மேடையில் அதை தான் சொன்னேன், இப்போ அதை தான் சொல்கிறேன். பெரியாரை திறந்தாலும் விமர்சிக்கும் போது அப்புறம் இவர் அண்ணன் நாங்கள் பார்க்கக்கூடாத சூழல் வரும். அந்த சூழல் நாங்கள் விமர்சிக்க வேண்டிய கட்டாய சூழல் தள்ளப்படுறோம். முதல்ல நாம் தமிழர் கட்சியில் அடிப்படை கட்டமைப்போ, கட்சியினுடைய பலப்படுத்துகிற ஒரு தன்மையோ, ஒரு மாவட்ட செயலாளருக்கு உண்டான மரியாதையோ, ஒரு மண்டல தலைவருக்கு உண்டான மரியாதையோ, மாதந்தோறும் கலந்தாய்வு கூட்டமோ எதுவுமே நடத்தப்படுறதில்லை. எந்த பொறுப்புகளும் நிரப்பப்படலை. ஒரு நல்ல நோக்கத்துக்காக சீமானை நோக்கி நாங்கள் எல்லாரும் ஒரு கட்சியில் போய் சேர்ந்தோம். அவருடைய மேடை பேச்சுகளையும் அவருடைய பிரச்சாரங்களையும் கேட்டு சேர்ந்தோம். ஆனால் காலப்போக்கில் நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இதுவரைக்கும் உலகத்திலேயே எந்த அரசியல் தலைவரும் கடைபிடிக்காத ஒரு ராஜதந்திர நுணுக்கத்தை சீமான் கடைபிடிக்கிறார். என்னன்னா, எந்த கட்சியும் ஜெயிக்கலாம், நம்ம கட்சி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறத நாம் தமிழர் கட்சி தலைவர் தெளிவாக உணர்ந்திருக்கிறாரு. அந்த தம்பிகள் எங்களை போன்றவங்க அவரை நாங்கள் தான் சரியாக புரிஞ்சுக்கல. எப்படி நிதி வசூலிக்கலாம், திரள் நிதி, எந்த அளவுக்கு தான் சொகுசா வாழலாம், இதுதான் அவருடைய நோக்கம். வேற எந்த நோக்கம் இல்லை. உண்மையான நோக்கம் இருந்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு கவுன்சிலராவது, அட்லீஸ்ட் ஒரே ஒரு எம்எல்ஏவாவது அவர்னால ஜெயித்திருக்க முடியும். 16 வருடம் கடும்பாடுபட்டு போராடி இத்தனை இளைஞர்கள் கொண்ட 36 லட்சம் வாக்குகளை வச்சிருக்கிற நாம் தமிழர் சீமானால ஒரு சட்டசபை உறுப்பினர் பதவியை கூட பெற முடியல, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட பெற முடியல. ஏன் இன்னும் குறிப்பா சொல்ல போனா, அவருடைய சொந்த ஊரான அரணையூர்ல 27 வாக்குகளுக்கு மேல சீமான் வாங்கல. அவருடைய நோக்கமெல்லாம் திரள் நிதி, சுழல் நிதி, இதுதான். இளைய தலைமுறையினுடைய உழைப்பையும் பணத்தையும் நல்லா வாங்கி கொளுத்து சொகுசா சுத்துறதா ஒரு வேலை. பெரியாரை பத்தி பேசுறதுக்கு முதல்ல அடிப்படை தகுதி ஒரு தலைவருக்கோ ஒரு சாதாரண ஒரு நபருக்கோ வேணும். பெரியாரை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு தகுதி இல்லை. பெரியாரை பத்தி இவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் இவர் சிறியார் அப்படிங்கறத முன்னின்று காட்டுது. என்னுடைய பெயர் சாதிக் பாஷா. இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சியில் அடிப்படை உறுப்பினர். இப்போ இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல்வர் முன்னால இணைஞ்சிருக்கிறோம். நன்றி.
ஹலோ அண்ணா சொல்லுங்க அண்ணா. நான் இல்லைண்ணா ஸ்டாண்டு முதல் போட்டுருந்தேண்ணா. அப்புறம் ஒரு பேட்டி எடுக்க போகலான்னு சொன்னதுனால நான் அச்சுன்னு வந்துட்டேன் ஸ்டாண்டுலேருந்து. அப்புறம் திடீர்னு அவர் பேட்டி கொடுத்துட்டாரு. அவர் மயிலாடுதுறை பார்லமெண்ட் நான் பைட் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அவர் நம்ம தனி பேட்டி எடுக்க போனா அவர் வந்தாரு தனி பேட்டி எடுக்க. அதுக்குள்ள அவங்க குரூப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வணக்கம், என் பேர் கலிய பெருமாளுங்க. நான் வந்து மயிலாடுதுறை மாவட்டம். நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலத்திலேருந்து கட்சியில் உறுப்பினராக இருந்து 12 வருட காலம் வந்து மாவட்ட செயலராக பயணிச்சிருக்கேன். கடந்த 3 ஆண்டு காலமாக மண்டல செயலாளர், மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக நியமித்து என்னோட உழைப்பை 2 பாராளுமன்ற தேர்தலில் வந்து வேட்பாளரை நிறுத்தி கடுமையான உழைப்பை கொடுத்துருக்கேன். தொகுதி முழுவதும் 6 சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதியில் போகாத பகுதிகளே இல்லைங்கிற மாதிரி வேட்பாளர் கூட நின்று களமாடி அதிகபட்ச வாக்குகளை வாங்கி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி கடுமையான உழைக்கிற நபர்களுக்கு வந்து இந்த கட்சியில் வந்துட்டு மரியாதை இல்லை. இப்போ கடந்த 3 ஆண்டு காலமாக கட்சியோட போக்கு வந்துட்டு சரி கிடையாது. அதை வந்து நம்ம பலமுறை தலைமைக்கு சொல்லியும் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதனால் இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்கிறது வந்துட்டு பயனற்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி கட்சியிலேருந்து விலகல் கடிதம் கொடுத்தாங்க. அந்த விலகல் கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறமும் என்னன்னு கேட்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அதனால் இப்போ நாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து முதல்வர் தலைமையில் இணைஞ்சிருக்கோம். இன்னும் உள்ள இளைஞர்களுக்கும் புரிய வச்சுட்டு அவங்களோட வாழ்க்கை பாழ் போகாமல் அவங்களெல்லாம் மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைச்சி மக்களுக்கு, நம்ம பகுதி மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நாங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தகுந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. பெரியார் பத்தி இப்ப ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த கருத்துல உங்களுக்கு என்ன? இல்லை, அது வந்து முற்றிலும் அந்த கருத்து வந்துட்டு யார் மேலே வேணாலும் வந்து விமர்சனம் பண்ணலாம். பட் ஆபாச வார்த்தைகள்லாம் இது பண்ணுறது ரொம்ப அநாகரிகம். இது அரசியல் பண்ணுறதே அநாகரிக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ ஊடக வெளிச்சம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அவரை யாரும் சீண்டி பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பேசின வாசி தான் இப்போ ஊடகம்லாம் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. ஊடக வெளிச்சம் கிடைக்கிது, அதன் மூலியமா ஏதாச்சும் நம்ம அரசியல் பண்ணலாங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஒழிஞ்சு உண்மையிலேயே அவர் வந்துட்டு பெரியார் மேலே வந்து தொடக்கத்தில் வந்துட்டு பெரியார் கருத்துக்களை பேசி தான் அவர் வளர்ந்தாரு. அவரே எடுத்து பேசணுக்குள்ள ஊடக வெளிச்சம் அவருக்கு இல்லாமல் போச்சு. அதை திரும்ப கொண்டு வரணும்னா இதை மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு அவதூறாக பேசி நம்ம வந்துட்டு கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. மற்ற இதெல்லாம் அவர் பேசுகிற கருத்துல எந்த உண்மையும் கிடையாது. நன்றி. அதாவது தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் தங்கைமார்கள் இன்னைக்கு நம்ம பார்த்த மேடையில் ஈழத்தை முன்னிறுத்தி தான் சீமானுடைய அரசியலே இருந்தது. இன்னைக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். ஈழத்திற்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் நெடுநாளமாக இந்த மண்ணிற்குள்ள உழைச்சிட்டு வர்றது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர்கள்ன்றதை நல்லா தெளிவாக தெரிஞ்சு கொண்ட தம்பி அவர்கள் இன்னைக்கு தம்பி ராஜீவோட முன்னெடுப்படையில் இன்னைக்கு கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு சில விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு ஒன்று தெரியுமான்னு தெரியல. ஈழத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் ஆகட்டும், கிளிநொச்சி ஆகட்டும், அக்கரையன்குளம் ஆகட்டும், வடமாராட்சி ஆகட்டும், இந்த பகுதிகளெல்லாம் அறிஞர் அண்ணாவுக்கு சிலை இருக்கிறது. இன்னைக்கு நேற்று அந்த சிலைகள் வரல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளான தலைவர்களுடைய சிலைகள் ஈழத்தில் இருக்குது. பெரியார் பள்ளிகள் இருக்கு, பெரியார் ஆரம்ப பள்ளிகள் நீர்கொழும்புல இருக்குது. இப்படி எல்லா பகுதியிலையும் திராவிட சிந்தனைகளோடு அந்த மக்கள் நீண்ட நெடுகாலமாக இயங்கி வருகின்றனர். அங்க இருக்கக்கூடிய முன்னணி போராளிகள், பல போராளிகள் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் இணையத்தில் காணொலியில் இருக்கு. நாங்க சின்ன சின்ன சமருக்கு போகும்போது நாங்க முன்னாடி எந்த கோஷத்தை போட்டிட்டு போகணும், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடைமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடான்னு அவர்கள் திராவிட முழக்கங்களை கொண்டு முழங்கி கொண்டுதான் நாங்க சண்டைக்கே போவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு தெரிஞ்சிருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அங்க அண்ணா சிலை இருக்கிறது, திராவிட இயக்கத்தினுடைய பாட்டு இருக்குது. இதெல்லாம் தெரியாத சீமான் இன்னைக்கு அவருடைய கட்சி கிடைத்த அங்கீகாரம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. வரக்கூடிய 26 தேர்தலில் அங்க யாருமே இருக்க போறதில்ல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் தன்னுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு பாஜக RSS கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கார். நாகூர்கனி மாவட்ட தலைவராக 8 ஆண்டு காலமாக இந்த கட்சியில் பயணிச்சு 5 ஆண்டு காலமாக மாவட்ட தலைவராக பயணித்தோம். இன்று வந்து பெரியாரை பற்றி சீமான் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு. சீமானுக்கு வந்து பெரியாரை பற்றி நன்கு அறிஞ்சும் அவர் வந்து அரசியல் ஆபத்துக்காக பெரியாரை வந்து கொச்சப்படுத்தும் விதமாக கேலி குத்துத்தனமாக செய்கிறார். ஒரு தமிழகத்தில் வந்து சனாதன கொள்கையை 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலத்துக்கு எதிர்த்த ஒரு பெரும் மாபெரும் தலைவர் அப்படின்னு சொன்னால் அவர் தந்தை பெரியார். அவரை எளிதாகலாம் கடந்து செல்ல முடியாது. ஆனால் பாருங்க, இன்னைக்கு தமிழ் தேசியத்தை வந்து கட்டமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
பெரியாரை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தணும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு. உங்களுக்கு மீடியாலாம் தெரியும், தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா தந்தை பெரியாருடைய விஷயம். எளிதாக அவர் பேசிட்டு போயிட்டாரு, அதை ஏற்றுக்கூடிய முடியாது. நான் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களும் சீமானையை முழுமையாக நம்பி ஒன்றில்ல. தந்தை பெரியாரும் அம்பேத்கரையும் முன்னிறுத்தாத எந்த ஒருவரிடம் சேராதுன்னு சொல்லி பழனிபாபா நம்மளுக்கு தெளிவாக 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அந்த வழியில தமிழ் தேசியத்துக்குன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏத்துக்குறோம்னு நினைச்சோம். ஆனா அவர் புறக்கணிக்கிறார். யாரு? அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கடுமையாக புறக்கணித்து அரசியல் செய்யலாம். அது வெல்லாது தமிழ்நாட்டில். காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாற்றம், அரசியல் மாற்றத்துக்கு நிலைப்பாடு காரணம் பெரியாரை பத்தி பேசிட்டு இருந்தாரு, பெரியாருக்கு எதிராக பேசுறதுக்கான காரணம் கட்டாயம் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பெரியாரில் விமர்சனம் பண்ணிட்டுலாம் அந்த கட்சியில் வாழணுன்ற அவசியம் இருக்குன்ற அவசியம் தேவையில்லை எங்களுக்கு. ஆரியருடைய சித்தாந்தத்தை அப்படியே அடிவடியாக பிடிச்சிட்டாரு ஐயா சீமான். ஏன்னா காரணம் என்னைக்கு ரஜினிகாந்த் போய் ஒரு சந்திச்சுட்டு வந்தாரோ அதுக்கு முன்னாடி சங்கினா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாரு. ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வந்துட்டு சங்கினா அதுக்கு என்னன்றது பத்திரிகையாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவர் முழுமையாக ஆரியத்தை நோக்கி சென்றுட்டார். மகிழ்ச்சி, நன்றி. ஒரு நிலையான பேச்சு அவர்கிட்ட கிடையாது. மகிழ்ச்சி. நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஒன்றிய செயலாளர் இருந்தேன். நாம் தமிழ் சேர்ந்து விலகி இப்போ திமுக அடைஞ்சது. இவங்க முழுவதுமாக ஆரிய கைக்குலியா மாறிட்டாங்க. அதன் காரணமாக அதோட பயணிக்க முடியாது. ஏன்னா ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் தான் தமிழர்களையும் சரி தமிழ் மக்களையும் வாழ வைக்கும். அந்த ஆரியம் பார்த்தீங்கன்னா மதவாத சக்திகளை தூண்டி விட்டு ஒரு ஜாதி கலவரம், மத கலவரத்தை உருவாக்கி அதில் குளிர்காய பார்ப்பாங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் எடுபடாது. அதனால் உண்மை முகம் வெளிவந்ததுனா நாங்கள் முழுவதும் வெளியிட்டோம். பெரியார் பற்றிய பேச்சுகள்லாம் இதெல்லாம் பாஜக கூட அஜெண்டா தான். ஏன் அப்படின்னா இங்கே பெரியார்ன்ற பேரை நீக்கினா மட்டுமே அவங்களுடைய அஜெண்டா, அதாவது என்ன சொல்றது, மதவாத சக்தியில் வளர முடியும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சிருக்காங்க. அவங்க பிஜேபி ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, அவங்களால பண்ண முடியல. அப்ப என்ன பண்றது, நாம் தமிழர் சீமான அவரை தனிப்பட்ட முறை ஒரு மாதிரி வளர்த்து விட்டு அவர் மூலமா பெரியாரை விமர்சிச்சு பெரியாரை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல இருக்காங்க. அதனால பண்ணிட்டாங்க. பல ஆண்டுகளாக நாம் தமிழர்ல பயணிச்சிருக்கீங்க, சீமானோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கீங்க. திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் இல்ல, எல்லாமே திடீர்னு காலச்சூழல எல்லாமே தீர்மானிக்குது. சரிங்களா? இப்ப நான் ஒரு குவாரிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் பண்ணி நான் பண்றேன். போராட்டம் பண்ணி சிறைக்கு சென்றிருக்கேன். அந்த குவாரி ஓனர்கள்ட்ட இவர் காசு வாங்கிட்டு என்னை கண்டுக்கவே இல்லை. சரிங்களா? நான் என்னோட சொந்த பில்ல நான் வெளில எல்லாமே பண்ணிட்டேன்னு போங்க. இதுக்கு போய் நான் ரீசெண்டா கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாங்க, ஏதோ தெரியாம நடந்து வச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப நம்ம இவங்களுக்கு தேவை பணம், அது எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்கு பலிகடா வாக்குறது பாத்தீங்கன்னா அப்பாவி இளைஞர்கள் தான். இப்போ அந்த கட்சியில இளைஞர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு பொறுப்புக்குமே ஆள் இருப்பாங்களான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே விலகி நம்மளுடைய தாய் கழகத்துல இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா இப்பதான் அரசு அங்கீகாரம் பெற்றிருக்கு நாடகம். இப்ப இந்த சூழ்நிலையில நீங்க கட்சி எப்படி விலகி வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கவலை இல்ல அங்கீகாரம் பெற்றிருக்கிறது கவலை இல்லைன்னா அந்த எதை நோக்கி பயணிக்கிறோம்னு இருக்குல்ல, நமக்கு ஒரு கோல் ஒன்று வச்சிருக்கோம். அந்த எய்ம் அதை நோக்கி பயணிக்கிறோம். அதுல இருந்து மாறுபட்டு வேற ஒரு திசையில போகும்போது அது ஆல்ரெடி நமக்கு எதிரானதுன்னு சொல்லி அவரே தான் சொல்லியிருக்காரு. இவரே அதுல பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாரு. அப்போ நம்ம அதுல பயணிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால விலக வேண்டியிருக்கு. திமுகவை ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா, அதாவது தமிழகத்தினுடைய எல்லா குழந்தைகளின் செல்ல அப்பாவா இருக்காரு. சரிங்களா? ஆனா எல்லா மக்களுக்கும் உண்மையான அன்னையா இருக்கிறவர் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர். இவர் கரம் பற்றி இருந்தா மட்டும்தான் ஆரியத்தை வீழ்த்துறதுக்கு ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்க முடியும். இந்த தாய் எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றுவா. இந்த தாய்க்கு உறுதுணையா இருக்க வேண்டியது தன்னுடைய பிள்ளைகளான கடமை. அதை நாங்கள் உறுதியா செய்வோம். திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்காக அனைவரும் பாடுபடும். கட்டாயம். நாங்க 50க்கும் மேற்பட்டு இணைஞ்சிருக்கோம். திமுக அதாவது எந்த விஷயம் டக்குன்னு பண்ண முடியாது. நான் நாம் தமிழ் விட்டு விலகி பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா எதுல இணையறதுன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆட்சி நல்லபடியா போய்கிட்டு நல்லா பண்றாங்க வைக்கிறாங்க பட்சத்தில் சரி ஏன் நம்ம திமுகவில் இணைந்து பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து நாங்கள் பண்ணிடுவோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட செய்தி தொடர்பாளராக நாம் தமிழ் கட்சியில் பயணித்தேன். இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஆனால் சமீப காலங்களில் தொடர்ச்சியாகவே அண்ணன் சீமான் அண்ணன் ரொம்ப கருத்துக்களை முரண்பட பேசிட்டு வராரு. அதில் ஒன்று பெரியாரை பற்றி பேசின கருத்து அது தமிழ்நாட்டு மக்களிடையே ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. அதே மாதிரி ஒரு சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அப்படிதான் அண்ணன் கணவன் இழந்து இறந்த பின்ன 8 நாள்ல போருக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியாரோட பேரை சொல்லியிருந்தாங்க. அது
நம்ம ஜான்சி ராணியோட கதை. அதை எதுக்காக அண்ணா அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த மேடையில் வேலுநாச்சியார்னு பேர் சொல்லி சொன்னார்ன்றது எங்களுக்கு சத்தியமாக தெரியல. இந்த மாதிரி பல கருத்துக்கள் முரண்பட அண்ணன் உட்பட பல மாநில பொறுப்பாளர்கள் வந்து கருத்துக்களை வந்து சரமாரியாக பேசிட்டு வராங்க. இப்போ பெரியாரை எதிர்த்ததுனால, பெரியாரை எதிர்த்து பேசுறதால நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்றதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது மக்களிடையே வந்து பெரிய ஒரு வீழ்ச்சியை தான் வந்து சந்திக்க கூடுமே தவிர இது ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரியாரோட கருத்துக்கள்ல ஒரு சிலதை வேணா அவங்க தவிர்க்கலாம், பெரியாரை தவிர்க்க முடியாது. ஆனால் அவங்க வந்து பெரியாரை தவிர்க்க நினைக்கிறாங்க. அது இந்த தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் முடியவே முடியாது. இன்னைக்கு புதுசாக கட்சி தொடங்குறவங்க கூட பெரியாரை அடிப்படையாக வச்சு தான் கட்சி தொடங்கியிருக்காங்க. அப்போது நாம் வந்து திரும்ப அந்த இயக்கத்தில் இணைஞ்சு இந்த மாதிரி கடைசி வரைக்கும் பொதுக்கூட்டங்கள்லையும் தெருமுனை கூட்டங்கள்லையுமே கத்திக்கிட்டு இருந்தால் நம்மளால் எதுவுமே மக்களுக்கு செய்ய முடியாது. அதனால் எங்களோட பயணத்தை அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வந்து தொடர்றோம். அதிகாரத்தை நோக்கி ஆளுங்கட்சியில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். 26 உறுதியாக இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வெற்றி பெற செய்வோம். வெற்றி பெற செஞ்சு திரும்பவும் முதல்வராக ஸ்டாலின் ஐயாவை நாங்கள் முதலமைச்சர் இருக்கையில் அமர்த்தி இதே மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச பணியை நாங்கள் தொண்டாற்றுவோம். நன்றி. இல்லை, அண்ணன் பேசுறது எல்லாத்தையுமே நாங்கள் குறை சொல்லலாம். ஆனால் பேச வர கருத்துக்கள்ல ஒரு சில கருத்துக்கள் வந்து முரண்பட பேசுறாரு. அது ஒரு தெளிவா அதை சொல்லிட்டா, இப்ப பெரியாரோட கருத்துக்கள்ல இந்த கருத்து எனக்கு வந்து சரி வராது அப்படின்னு தெளிவா ஒரு சில கருத்துக்களை மட்டும் பேசிட்டாருன்னா அது பிரச்சனை இல்லை. அவரு பெரியாரை பத்தி பேசி ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் வர மாநில பொறுப்பாளர்கள், ஐடி விங்கு, அதுக்கப்புறம் இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஆக்டிவா இருக்க இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாருமே வந்து பெரியாரையே ஒரு எப்படி சொல்றது, ஒரு விஷ கிருமிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பெரியாரே வந்து இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த கருத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா பெரியார் வந்து பல கருத்துக்கள், சாதி மறுப்பாக இருக்கட்டும், பெண்ணி உரிமையாக இருக்கட்டும், அந்த மாதிரி பல கருத்துக்களுக்காக அவர் போராடினவர். அதில் வந்து சில கருத்துக்கள் எங்களுக்கு சரி வரலன்னு சொல்லி அந்த கருத்துக்களை குறிப்பாக அவர் சொல்லலாம். பெரியாரே வந்து எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்கிற கருத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாமல் தான் நாங்கள் வெளியே வரோம். ஒன்றிய செயலாளர் சிறுவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம். ஒரு அதிருப்தி தான், தலைமையோட அதிருப்தி. சாட்டை துறைமுகனுடைய கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி ட்ராக் போகுது. மாதிரிலாம் இல்லை, சீமானுடைய இதிலே கட்டுப்பாட்டில் இல்லை கட்சி. அதனால் மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லோரும் முடிவெடுத்து கொஞ்சம் ஒரு 55-70 கிட்ட தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து மொத்தம் அதுவும் ஒரு அதிருப்தி தான். ஆரம்ப காலத்தில் சீமானா பெரியார்னு தூக்கிட்டு இருந்தாப்புல, இப்போ அவர் அப்படி ஒன்று இல்லை அப்படின்ற ஒன்று சொல்லும்போது அது இதாக தானே இருக்குது. அந்த மாதிரி திமுகன்றது ஆரம்ப காலத்திலேருந்து பார்க்கும்போது அதோட இது ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. சரி, ஓகே, தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக ஆரம்ப காலத்தில். அப்படிங்கும்போது அதிலே தொடர்ந்துடலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நன்றி. தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் தேவராஜ் என் பேர். 2009 நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். என்னன்னா நாங்கள் அர்ப்பணிப்போடும் அவருக்கு ரொம்ப உறுதுணையாக அந்த கட்சியை அவருக்கு ரொம்ப பாடுபட்டோம். எல்லாரோடையும் நம்ம தோழர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கட்சியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த இப்போ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, மாநில கட்சியாக ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ அவரோட கொள்கையெல்லாம் வந்து மொத்தமாக அவர் தமிழ் தேசியத்தை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் மொழிக்காகவும் தமிழ் உணர்வுக்காகவும் தான் வந்தோம். இப்போ மொத்தமாக அவர் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் கார்ட்ட அடை வச்சுட்டாப்புல. அதனால நாங்கள் அந்த கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் விலகி திராவிட இயக்கத்தில் இணைஞ்சு நாங்கள் செயல்பட போகிறோம். நன்றி, வணக்கம். ஆமாம், அதெல்லாம் மிக தவறான விஷயம். ஏன்னா இப்போ அவர் வந்து எதுக்காக பேசுகிறாருன்னா, பிஜேபியோட ஒரு அஜெண்டா என்னன்னா சீமானை வச்சு திராவிடத்தை வீழ்த்தணும், அப்போ பெரியாரை கையை வைக்கணும். அதனால தான் இது வந்து பெரியாரை அதிகம் விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அது எல்லாமே பிஜேபியோட ஒரு அஜெண்டா. இது திமுக தான் உண்மையான ஆதி எதிர்ப்புக்கு திமுக தான். அதாவது இங்கே வந்து எல்லாருமே யாருமே வீணா போல, திமுக வந்து யாரும் வீணா போகலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையும் இழந்தோம். எங்கள் உடல் நலத்தை முதற்கொண்டு இழந்தோம். வேணாலாம் வந்து இப்போ வந்து ஒரு கார்டியாக் பேஷண்ட்டாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அவ்வளோ மன உளைச்சல், அவ்வளோ கஷ்டம், எல்லாம் பொருளாதார நிலம் தான், குடும்பத்தில் நிம்மதி இழந்தால் எல்லாமே போச்சு. இப்போ இங்கே யாரும் திமுகலாம் அது நம்பிக்கை யாருமே இல்லை. இங்கே வந்தவங்க நல்ல ஒரு வாழ்க்கை நல்லா வாழ்கிறாங்க, மக்களுக்கான சேவையும் செய்கிறாங்க. இங்கே வந்தவங்க எல்லாருமே அவங்கள சார்ந்த எல்லாருக்கும் அரசியலேருந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது எல்லாமே செயல்படுத்த முடியுது. ஆனால் நாம் தமிழர் எல்லா கட்சிக்காரரும் இங்கே எதிராகிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீண்ட காலமாக பயணம் செஞ்சோம். சில ஆரம்பத்தில் கொள்கை கோட்பாடு பிடிச்சிருந்தது. அப்புறம் பின்னாடி பார்த்தா மாற்றி பேசுறது, பெரியார் ஃபஸ்ட்டு தூக்கி பேசுறது, அப்புறம் பெரியாருக்கு எதிராக பேசுறது,
தமிழ்நாட்டுக்கான திமுகவுக்கு எதிரான அரசியல் பேசுறது, வேற ஒரு திசையில் பயணிக்கிறாருன்னு தெரியுது சீமான். அதனால் அவருடைய வாழ்வாதாரத்துக்கான பயணிக்கிறார். நம்மளுடைய தமிழ் மண்ணுக்கும் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் அந்த கொள்கைக்காக அந்த கட்சியில் இருக்க வேண்டாம்னு நினச்சி நாங்கள் மாற்று கட்சியில் திமுகவில் இணைஞ்சிருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க? நாங்கள் குறைஞ்சது இன்னைக்கு 3000 பேர் இணைஞ்சோம். மற்ற கட்சி இருக்கும்போது திமுகவை எதுக்கு தேர்ந்தெடுக்கணும்? அதுதான் சரியான பாதை அப்படின்னு இருக்குது. 75 ஆண்டுகள் அடியெடுத்து வச்சிருக்கு. ஒரு திராவிடம் பேசக்கூடிய ஒரு சித்தானந்தம், தமிழுக்கு ஒரு உயிர் மூச்சாக நினைக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழர்களுக்காக ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா பல கட்சிகள் வந்து போனாலும் அது திமுக மட்டும்தான் அது நிலையா இருக்கும். கடந்த சில நாட்களாக பெரியார் பற்றிய பேச்சு அப்படிங்கிறது அவரோட பிளப்புக்காக இதோட கருத்துக்களை அவர் பாப்புலேஷன் பண்ணிக்கிறார். அவருடைய பேசணும். ஏன்னா நிறைய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாற்று கட்சிக்கு இளைஞர்களாக படையெடுத்து அவர் கட்சியிலேருந்து வெளியேறாங்க. அவரை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்ட்டு பல கருத்துக்களை உண்மைக்கு மாறாக பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, மாதேஸ்வரன். என் பேர் செய்புதீன். தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் தொகுதி செயலாளராக இருந்தேன். நான் தமிழ் தேசியத்தை ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். நான் ஒரு வெளிநாட்டில் பயணித்தேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தமிழ் தேசியத்துக்காண்டி இவர் ஒரு குரல் கொடுக்குறாருங்கிற ஒரு ஐயப்பல துபாயில் இருந்தே நான் என்னை உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு கடந்த 2017 நான் இந்த நாம் தமிழரில் சேர்ந்தேன். முதலாளாக இருந்து சேர்ந்து நான் தமிழ் தேசியத்துக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்டு இவர் சரியான வழியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நம்பி நான் பயணித்தேன். பொருளாதாரத்தை இழந்தேன், எல்லாத்தையும் எதிரிகளை சம்பாதிச்சேன். இவருடைய அணுகுமுறை சரியாக இருக்குங்கிற ஒரு காரணத்தில் நான் போனேன். தந்தை பெரியார் எப்படி ஒரு நல்வாழ்க்கை காட்டி கொள்கையை வெளிப்படுத்தி இவர் கொண்டு வர நினைச்சாரோ அதே பெரியாரை இவர் எதுக்குறாரு. அப்போ இவருடைய அடிப்படை கொள்கையே தவறாக இருக்குது. இது இனி வர்ற சமுதாயம் தவறான பாதைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சிந்திக்கிறாரு, எங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. ஏன்னா எங்களை படிக்க வச்சது பெரியார் தான், எங்களுக்கு சிந்திக்கிற தன்மை இருக்கு. இவர் எதுக்குறாரு எப்படின்னா, ஒரு நல்லதுன்னா நல்லதை பாராட்டணும், ஒரு தவறுன்னா சுட்டி காட்டணும். அது டிஎம்கே மட்டும் திமுக மட்டும் எதுக்குறாருன்னா அது என்ன அவருக்கு யோசிக்கிறாரு இல்லை, நாங்க யோசிப்போம். அதே மாதிரி அதிமுக கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு செய்யறாருங்கிறது தெரியுது. அப்போ RSS உடைய அஜெண்டாவை கையில் எடுக்கிறாரு. தந்தை பெரியாரை வச்சு எந்த அரசியலுக்கு வந்தாரோ அவரே எதிர்க்கிறாரு. அப்ப சரியான எடை இல்லைன்னு நாங்க அதை விட்டு விலகுறதாக முடிஞ்சு தீர்மானிச்சு இப்போ நாங்க சரியான இடத்துல தாய் இடத்துல டிஎம்கேல சேர்ந்திருக்கோம். இதே போல இனி பல நபர்கள் வருவாங்க, உண்மை எங்களை கூட கண்டறிஞ்சு வருவாங்கங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு நாள் முன்னாடி நீங்க எடுத்தீங்க திமுகல இணையணும் அப்படிங்கிறது? ரொம்ப நாள் யோசனையா இல்ல திடீர்னு எடுத்த முடியுமா? இல்ல, அவர் அதாவது எப்படின்னா கொள்கை ரீதியாக அவர் தவறா வழி நடத்த ஆரம்பிச்சிட்டார். என்ன மாதிரி பல பேர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு டிஎம்கே ஒரு தவறு செஞ்சா அதை சுட்டி காட்டணும், நல்லது செஞ்சா பாராட்டணும். அதான் நல்ல மனிதன் பண்பு. இன்னைக்கு ஒண்ணு பேசுறா, நாளைக்கு ஒண்ணு பேசுறா, ஆமக்கறி திண்ட, இதெல்லாமே எங்களுக்கு தேவை. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நான் மக்களுக்கு நின்று போராடு. இத்தனை இடத்துல பொதுக்கூட்டம் கூட்டுறீங்களே, என்ன பலன் இருக்கு? இந்த டங்ஸ்டன் போராடுறாங்க, மக்களுக்கு நில்லுங்க. சும்மா நின்று பேட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது, அங்க டென்ட்டை போடுங்க, உட்காருங்க, போராடுங்க. அதான் சரியான மக்களுக்கானவங்க. அதே மாதிரி தலைவர் தளபதி இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு அழுத்தத்தின் காரணமாக அந்த இது தடை செய்யப்பட்டிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதை மக்கள் இருக்கிறோம், சரியான இடத்துல வந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. இதே அதாவது ஒரு தொகுதி நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஒரு தொகுதி 234 தொகுதியையும் இவரை நம்பி பொருளாதாரத்தை இருக்கிறாங்க. நீங்க நல்ல ஒரு தலைவராயிருந்தா ஒரு குறிப்பிட்ட 5 தொகுதியை மட்டும் தத்தெடுத்து சிறப்பாக கொண்டு வா, அதுதான் நல்ல இது. அப்போ பண பட்டுவாடா பயங்கரமா நடக்குது, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அதுல இருந்து வெளியாயிட்டோம். 2026 நாங்க எதிர்கட்சியா வருவோம். இதே அவர் ஸ்டைல சொல்றேன், வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்லை. என்ன அதாவது திமுகங்கிற ஒரு கடல், அந்த கடல்ல நாங்க ஒரு படகு மாதிரி. அது எப்படி திரும்ப சரியா வருமா? திமுக அழிக்க நினைக்கிறது யாராலையும் முடியாது. அதுவும் பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக நடந்தாக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, அவர் ஸ்டைல்ல. இது சீமானுக்கு குறிப்பா நான் பதிவு செய்யறேன். திமுகவை அழிக்கணும்னு நினைச்சா வாய்ப்பே இல்லை.